ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர பெரும்பாலான BS6 ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, BS6 பைக்காக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துலேயுமே கார்பரேட்டருக்கு பதிலாக ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வர பெரும்பாலான கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற டூ வீலரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதில் எப்படி மைலேஜை அதிகப்படுத்துறதுன்னு கேட்குறீங்க. பொதுவாக ஃபியூல் இன்ஜெக்டரை வெளியிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி கார்பரேட்டரை மெயின்டைன் பண்ணுவோமோ கிட்டத்தட்ட 90% அதே மாதிரி தான் ஃபியூல் இன்ஜெக்டரையும் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற டூ வீலரை பொறுத்த வரைக்கும் காலையில் எடுக்கிறதுல இருந்து இரவு நிறுத்துற வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, அதை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மைலேஜை அதிகரிக்கிறது அப்படின்றதுக்காக முக்கியமான 3 டிப்ஸை சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நான் சொல்கிற ஒரு டீட்டெயிலுமே ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், பெரும்பாலும் நாம எல்லாரும் கார்பரேட்டர் இருக்கிற டூ வீலரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? செல்ஃபோ இல்ல கிக்கரோ அடிக்கும் பொழுது த்ராட்டில் பண்ணி, அதாவது ஆக்சலரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற டூ வீலரையுமே செல்ஃபோ இல்ல கிக்கரோ அடிக்கும் பொழுது த்ராட்டில் பண்ணி, அதாவது ஆக்சலரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற டூ வீலரை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணோம்னா இன்ஜினுக்குள்ள இருக்கிற ஃப்ளை வீல், கிராங்க் ஷாஃப்ட், பியரிங் இது எல்லாமே டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர் டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஆக்சலரேட் பண்ணாம ஜஸ்ட் செல்ஃபோ இல்ல கிக் அடிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ரெவ் ஆகி ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா, பெரும்பாலான ஃபியூல் இன்ஜெக்டர்ல ஆட்டோ சோக் சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. ஸோ டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதுக்கு தேவையான பெட்ரோலை ஃபியூல் இன்ஜெக்டரை இன்ஜினுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடும். அதுவும் குறிப்பா காலையில இல்ல கோல்டு கண்டிஷன்ல ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கூட எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா ஸ்டார்ட் ஆயிடும். அதனால இந்த மாதிரி சமயங்கள்ல தவறுதலா ஆக்சலரேட் பண்ணீங்கன்னா தேவைக்கும் அதிகமான பெட்ரோல் இன்ஜினுக்குள்ள போய் ப்ராப்ளம் வரும். ஸோ உங்ககிட்ட ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற ஸ்கூட்டரோ இல்ல பைக்கோ இருக்குன்னா இனிமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் செல்ஃப் அடிச்சோ இல்ல கிக் அடிச்சோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஃபியூல் இன்ஜெக்டர்லயே ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ்னா அது ஃபியூல் பம்ப் தான். ஃபியூல் பம்புக்கு கரெக்டா பெட்ரோல் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ உங்க பைக்ல தேவையான அளவு பெட்ரோல் இருந்தாதான் ஃபியூல் பம்ப் கரெக்டா வேலை செய்யும், டேமேஜ் ஆகாது, லைஃபும் ரொம்ப நாள் வரும். ஸோ நாம கார்பரேட்டர் பைக்ல பண்ற மாதிரி பெட்ரோலை டிரைவ் பண்ணி பைக்கை சாட்சி போட்டு ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற டூ வீலர்ல பண்ணோம்னா கண்டிப்பா ஏர்லாக் ஆகி மைலேஜ் படிப்படியாக குறையும். முக்கியமா இந்த மாதிரி பண்ணும்பொழுது பல நேரங்களில் ஃபியூல் பம்ப் டேமேஜ் ஆயிரும். பெருசா டேமேஜ் ஆயிருச்சுன்னா நம்ம ஃபியூல் இன்ஜெக்டரையே மாத்திர மாதிரி இருக்கும். அதுவும் ஃபியூல் இன்ஜெக்டரோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால உங்ககிட்ட ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற பைக்கோ இல்ல ஸ்கூட்டரோ இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைந்தபட்சம் 2 லிட்டர் பெட்ரோலை எப்பயுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் பைக்கும் நல்லா இருக்கும், ஃபியூல் இன்ஜெக்டர்ல ப்ராப்ளமும் வராது, மைலேஜும் அதிகமாக கிடைக்கும். மூணாவது முக்கியமான விஷயம், ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற பைக்கையோ இல்ல ஸ்கூட்டரையோ சர்வீஸ் விடும்பொழுது எப்பெல்லாம் சர்வீஸ் விடுறீங்களோ அப்போ ஃபியூல் ஃபில்டரை புதுசா மாத்திருங்க. அப்படி இல்லைன்னா உங்க டூ வீலர் மேனுவல் புக்கை செக் பண்ணி பாருங்க. ஃபியூல் ஃபில்டரை எந்த டைம் பீரியட்ல மாத்த சொல்லியிருக்காங்களோ அந்த டைம் பீரியட்ல புதுசா ஃபியூல் ஃபில்டரை மாத்திருங்க. அப்படியும் இல்லைன்னா சர்வீஸ் விடும்பொழுது கரெக்டா ஃபியூல் ஃபில்டரை செக் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்ப ஃபியூல் ஃபில்டர் ரொம்ப மோசமா தெரியுதோ அப்போ புது ஃபியூல் ஃபில்டரை மாத்திருங்க. காரணம் என்னன்னா, ஃபியூல் ஃபில்டர்ல அதிகமான டஸ்ட் பார்ட்டிகல் சேர்ந்தாலுமே கரெக்டான அளவுல ஃபியூல் ஃப்ளோ இருக்காது. இதனால மைலேஜும் அடி வாங்கும், பர்ஃபார்மன்ஸும் அடி வாங்கும். முக்கியமா ஐட்லிங் ஸ்பீட் ஸ்டேபிளா இருக்காது, வைப்ரேஷனும் அதிகமாகும். அதனால ஃபியூல் ஃபில்டர் மேல அதிக கவனம் செலுத்தி மெயின்டைன் பண்ணுங்க. தேவைன்னா புதுசா மாத்திருங்க. கடைசி முக்கியமான விஷயம், ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற பைக்லயோ இல்ல ஸ்கூட்டர்லயோ ஃபியூல் இன்ஜெக்டர் டேமேஜ் ஆயிருச்சுன்னா அதை தெரியப்படுத்துறதுக்காக பெரும்பாலான டூ வீலரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்ல ஒரு இண்டிகேட்டர் கொடுத்திருப்பாங்க. சோ அது இண்டிகேட் ஆச்சுன்னா உடனே சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வராம தடுக்கலாம். இது கூடவே ரெகுலரா எல்லா பைக்குக்கும் பண்ற மெயின்டெனன்ஸும் பண்ணணும். உதாரணத்துக்கு கரெக்டாக சர்வீஸ் விட்டு கரெக்டான இன்ஜின் ஆயில சரியான டைம்ல மாத்திரணும். ஒரு முறை சர்வீஸ் விடும்போது ஏர் ஃபில்டரையும் ஸ்பார்க் பிளக்கும் செக் பண்ணி தேவைன்னா மாற்றணும். முக்கியமா வாரத்துக்கு ஒரு முறை டயர் ஏர் பிரஷரை செக் பண்ணி காத்தடிச்சுக்கணும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற எல்லா பைக்குகள் மற்றும் எல்லா ஸ்கூட்டர்களுக்குமே பொருந்தும். ஸோ இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பா நல்ல மைலேஜ் கிடைக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.